ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மறுபடியும் வாழ்த்துகின்றேன். यीशु मसीह के नाम से आपको फिर से अभिवादन करता हूँ. சுருக்கமான நேரம் நமக்கு முன்னால் இருக்கிறது. நான் தேவ செய்தியை யோசேப்பின் சரித்திரத்திலிருந்து சொல்லும்படியாய் விரும்புகிறேன். आज के संदेश को यूसुफ के इतिहास के बारे में से बताना चाहता हूँ. யோசேப்பை தேவன் ஒரு விசேஷித்த மனிதனாக மாற்றினார். यूसुफ को परमेश्वर ने एक विशेष व्यक्ति में बदला. தன் குடும்பத்திற்கும் அந்நியர்களுக்கும் பயன்படுகின்ற ஒரு அழகான கனிமரமாக அவனை எழுப்பினார். अपने परिवार को और दूसरे सभी लोगों को एक फलदायक वृक्ष के रूप में बदला. அப்படிப்பட்ட ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் எழுப்புவதற்கு इस तरह से एक उपयोग की पात्र होने के लिए அவனை பல உபத்திரவத்தின் பாதை வழியாய் கர்த்தர் நடத்தினார். बहुत से दुखों के रास्तों में प्रभु ने इसे चलाया. அதிலே குறிப்பாக தன் சொந்த சகோதரர்களுடைய கையிலே கொடுத்து அவனை புடமிட்டு பக்குவப்படுத்தினார். और विशेष रूप से अपने सगे भाइयों के हाथों में उसे अर्पण करके कुछ बातों के लिए उसे ठोसता से बनाया गया. அதை குறித்து உங்களோடு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். उसके बारे में मैं आपसे कहना चाहता हूँ. நம்முடைய வாழ்விலும் தேவன் அப்படியே செய்கிறார். हमारे जीवन में भी परमेश्वर वैसे ही करता है. நமக்குள் கனிகளை உற்பத்தி செய்வதற்காக, हमारे जीवन से फल उत्पन्न हो, நம் கனிமரமாய் மாறுவதற்காக हम एक फलदायक वृक्ष बनने के लिए கர்த்தர் பல பக்குவங்களை நமக்குள் கொண்டு வர ஆசைப்படுகிறார். परमेश्वर बहुत सी मजबूती हमारे जीवन में लाना चाहता है. நம்முடைய தன்மைகளை அவர் சரிபடுத்த விரும்புகிறார். हमारी जो व्यवहारिकता है उसको वो सही करना चाहता है. தேவன் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். परमेश्वर हमारा उपयोग करना चाहता है. நாமும் கூட தேவனுக்காக பயன்பட விரும்புகிறோம். हम भी परमेश्वर के लिए उपयोग होना चाहते हैं. ஆனால் இடையில் குழப்பத்தை பண்ணுவது நம்முடைய சொந்த சுபாவங்கள். लेकिन उसके मध्य में जो उलझने उत्पन्न करते हुए हमारा स्वयं का स्वभाव, அதுதான் பெரிய தடையாக இருக்கிறது. यही एक बड़ी रुकावट है. அந்த தடைகள் மாற வேண்டும். वो रुकावटें दूर होने पाए. அப்பொழுது நம்மிலிருந்து ரொம்ப பிரயோஜனங்கள் உண்டாகும். उस समय हमारे जीवन से बहुत ही लाभ प्रदान होगा. அதற்காகத்தான் யோசேப்பை அந்த வழியிலே கர்த்தர் நடத்தினார். इसलिए यूसुफ को परमेश्वर ने उस रास्ते से चलाया. முதலாவதாக पहली बात ஆதியாகமம் 37:2. उत्पत्ति 37वां अध्याय दूसरा वचन. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமணி ஆட்டுகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இந்த வசனத்திலே அவங்க சகோதரங்களை பற்றி ஒரு வார்த்தை வருகிறது. इस वचन में उसके भाइयों के प्रति बताया गया है. அந்த சகோதரர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு யோசேப்பு சொல்லி வருவான். अपने भाइयों की बुराइयों का समाचार यह यूसुफ अपने पिता को बताता था. துன்மார்க்கம் செய்கிற சகோதரர்கள், बुराइयां करने वाले भाई. அப்ப நான் முதலாவது சொல்ல வருகிற குறிப்பு என்னவென்றால், तो पहला जो विषय जो मैं कहना चाहता हूँ, துன்மார்க்கர்கள் மூலம் நம்மை கனிமரமாய் மாற்றுகிறார். ये बुराई करने वालों के द्वारा परमेश्वर हमें एक फलदायक वृक्ष बनाना चाहता है. திடீரென்று கேட்க விகற்பமாய் தோன்றும். इस बात को हम बहुत अजीब सी समझेंगे, ஆனால் யோசேப்பை அப்படித்தான் கர்த்தர் உருவாக்கினார். लेकिन यूसुफ को परमेश्वर ने इसी तरह से बनाया. நம்முடைய வாழ்விலும் பலவேளை அப்படித்தான் நடக்கிறது. हमारे जीवन में बहुत से समय में ऐसे ही चलता है. இந்த சகோதரர்கள் சரியில்லாதவர்கள், ये जो भाई हैं वो अच्छे नहीं थे. அவர்களுடைய கையிலே இவனை கொடுத்து உருவாக்குகிறார். उनके हाथों में देकर यूसुफ को बनाया. இவனை குறித்து கர்த்தர் எவ்வளவு மேன்மையாக நினைத்திருக்கிறார். यूसुफ के बारे में परमेश्वर ने बहुत सी प्रशंसनीय कार्य रखा है. அப்போ இவனுக்கு சின்ன வயதிலிருந்தே அப்படிப்பட்ட நண்பர்களையும் சகோதரர்களையும் அல்லவா கர்த்தர் கொடுத்திருக்க வேண்டும். तो परमेश्वर ने उस सोच के तहत छोटी सी उम्र में उसको अच्छे मित्र देना चाहिए था. அந்த நல்ல தன்மை படைத்தவர்களோடு இவன் இருந்து வளர்ந்திருக்க வேண்டும் அல்லவா. वो अच्छे व्यवहार रखने वालों के साथ ही इसका पालन पोषण होना था. இவனை கர்த்தர் கொண்டு வர நினைத்த உயர்ந்த ஸ்தானத்திற்கு உள்ள அதுக்கேற்ற ஆட்களோடு இவன் பழகியிருக்க வேண்டும் அல்லவா. परमेश्वर जो उसको बड़ी स्थान पर लाना चाहता था तो उसके तहत इसे अच्छे व्यक्तियों के साथ ही परवरिश होनी थी. ஆனால்
தேவனுடைய செய்கையை பார்க்கும்போது लेकिन परमेश्वर के कार्य को जब हम देखते हैं நேர எதிர் விஷயம் போல காணப்படுகிறது. ठीक उसके विरोध में बातों को हम देखते हैं. இவனை அவ்வளவு உத்தமனாய் மாற்ற விரும்புகிறார். इसको इतना अधिक खराई से बनाना चाहता है, அதற்காக இந்த துன்மார்க்கருடைய கையிலே கொடுத்திருக்கிறார். इसलिए उन बुराई करने वालों के हाथों में से दे दिया. ஒட்டு மொத்தமா ஒன்னு சேர்ந்து நிக்கக்கூடிய துன்மார்க்க சகோதரர்கள், ये पूरी तरह से एक मन होकर बुराई करने वाले भाई, அப்படிப்பட்டவருடைய கையிலே கொடுத்திருக்கிறார். इस तरह के हाथों में उसने सौंप दिया. அப்படி கர்த்தர் அவனை உருவாக்கினார். इस तरह से परमेश्वर ने उसे बनाया. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் आज के दिन आपके जीवन को இப்படிப்பட்ட மோசமான சில ஆட்கள் கையில நீங்க சிக்கி தவிக்கலாம். इस तरह से बुरे लोगों के हाथों में फंसकर आप चिल्ला रहे हो. அது உங்களுக்கு சகிக்க முடியாத வேதனையை கொண்டு வருகிறது. वो आपसे सहने से बाहर होगा. ஐயோ இவன் எப்படிப்பட்டவன், ओ हाँ, ये किस तरह का व्यक्ति है, இவங்க கையில போய் நம்ம சிக்கி இருக்கிறோமே, इसके हाथ में मैं फंस चुका हूँ. ஆண்டவரே இதுல இருந்து எனக்கு விடுதலை இல்லையா हे पिता, क्या इसमें से मुझे छुटकारा नहीं? என்று ரொம்ப வேதனையோடு நீங்கள் இருக்கிறீர்கள். इस तरह से आप बड़ी दुखियों में हो. ஆனால் சில காலம் கர்த்தர் அப்படியே விட்டிருக்கிறார். कुछ एक वर्षों में परमेश्वर ने आपको ऐसे ही छोड़ दिया. நீங்கள் கலங்க வேண்டாம். आप घबरा जाते हैं. ஒரு நீதிமானை துன்மார்க்கருடைய கையிலே கர்த்தர் ஒருபோதும் கொடுக்க மாட்டார். एक धर्मी जन को एक दुष्ट के हाथों में परमेश्वर हरगिज नहीं सौंपेगा. அப்படி ஒரு நீதிமானை கர்த்தர் துன்மார்க்கனுடைய கையிலே கொடுத்தார் என்றால் அவருடைய திட்டம் பெரியதாக இருக்கிறது. यदि उसने इस तरह से अर्पण कर दिया तो परमेश्वर की एक बड़ी योजना है. அல்லேலூயா. हालेलूया. நீங்க யார் இந்த சூழ்நிலைக்குள் இருக்கிறீங்களோ நினைத்துக் கொள்ளுங்க, உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். आज आप कोई भी इस स्थिति में है तो परमेश्वर आपकी प्रशंसा करना चाहता है, ये आप सोच लीजिए. இல்லாமல் ஒருபோதும் ஒரு நீதிமானை துன்மார்க்கனுடைய கையில கர்த்தர் கொடுக்கவே மாட்டார். हरगिज परमेश्वर एक धर्मी जन को दुष्ट के हाथ में नहीं सौंपेगा. ஆகவே தேவ பிள்ளைகள் இந்த சூழ்நிலையில் பக்குவமாய் நடந்து கொள்ள பழக வேண்டும். तो हे प्रभु के लोगों, इन परिस्थितियों में आप मजबूती से चलना सीखे. சிலருக்கு வருகிற தோல்வி என்னவென்றால், कुछ एक के जीवन में जो हार आती है उसका कारण क्या இந்த है? மாதிரிப்பட்ட ஆட்களோடு இருக்கும்போது அவங்கள மாதிரி விழுந்து போகக்கூடிய, அவங்கள மாதிரி ஆகி போகக்கூடிய தோல்வி இருக்கிறது. कुछ लोगों की जीवन के हार का कारण है कि ऐसे लोगों के साथ जब वो चलते हैं तो उनके जीवन की हार इनके जीवन में आ जाती है. அதிலே நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். उसमें से हमें बचाए रखना चाहिए. அவர்கள் நம்முடைய கம்பெனிகள் அல்ல. वो हमारी कंपनी नहीं है. என்னமோ தேவன் நம்மை உருவாக்குறதுக்காக கொஞ்சம் அவங்க கையில கொடுத்திருக்கிறார். परमेश्वर हमें बनाना चाहता है, इसलिए उनके हाथों में सौंपा है. உங்களை குறித்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு இருக்க வேண்டும். आपके प्रति आपको एक प्रकाशन होना चाहिए. உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் உங்களுடைய மேன்மையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். आपका चुना जाना और आपकी बढ़ाई को आपको जानना चाहिए. அப்படிப்பட்டவர்கள் தான் உடன் உழைப்பவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் நம்மள சூழ இருக்கிறாங்க என்று சொன்னால் நீங்கள் உங்கள் மேன்மையை நினைத்து கவனத்தோடு வாழுங்கள். आप यह जानकर कि आपके जो सहभागी लोग हैं उनके मध्य में परमेश्वर आपकी प्रशंसा करना चाहता है, आप यह जानकर चलें. அங்கே சில படிப்பினைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து கொண்டிருப்பார். कुछ बातों को प्रभु आपको सिखाना चाहता है, அதை நீங்கள் பெற்று உருவாகுங்கள். उसमें से आप बनना सीख सकें. அவர்களுடைய சில நெருக்கங்களினாலே உங்களுக்குள் சில பக்குவங்களை கர்த்தர் கொண்டு வருவார். उनके द्वारा जो सकेती आती है उसके द्वारा आपके जीवन में प्रभु मजबूती लाना चाहता है. அவங்களுடைய செயல்பாடுகள் நமக்கு கொஞ்சமும் இஷ்டம் அல்ல. उनके जो कार्य हैं हमें नहीं भाते, ஆனால் அதுகளுக்குள்ளாக நம்ம மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. लेकिन उनको संभाल कर चलने की स्थिति में அப்படியாக நீ இருக்கும் பொழுது நீ கரைபடாமல் நீ உன்னை காத்துக்கொள்ள வேண்டும். आप उसमें ना उलझे, ना निर्दोष रहे, आप अपने आप को संभाले रहे. அவ்வளவு பயங்கரமான இடத்திலே கரைபடாமல் பாதுகாக்கப்பட்டால் எஞ்சியுள்ள வாழ்க்கையில் கரைபடாமல் வாழ முடியும். अगर आप उसमें से समझ जाए या निर्दोष समझ जाए तो आप बीती जिंदगी में भी प्रभु आपको संभालेगा. எனவே துன்மார்க்கருக்குள் நீங்கள் யார் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களோ, इसलिए जो इन बुराइयों के तहत दुख उठा रहे हैं, அந்த துன்மார்க்கர்களோ போல நீங்கள் ஆகி போகாதிருங்கள். उन दुष्टों उन बुराई करने के समान आप ना बने. இரண்டாவது, दूसरी बात, அவர்களைப் போல அவர்களை எதிர்த்து நின்று போராடி அப்படியெல்லாம் குழப்பம் உண்டாக்க வேண்டாம். उनके साथ रहकर उन जैसे वो विरोध करते हैं आप वैसा ना करें. அந்த சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு ஞானமாய் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். उस स्थिति को समझकर बड़ी बुद्धि के साथ आप चलना सीखें. கர்த்தர் நம்மை ஒரு நோக்கத்தோடு இந்த சூழ்நிலைக்குள் கொண்டு வந்திருக்கிறார். परमेश्वर ने एक बड़ी योजना के तहत हमें इन परिस्थितियों में रखा है. நமக்கு விடுதலை வேண்டும். हमें छुटकारा चाहिए, ஆனால் அந்த விடுதலை வருவதற்கு முன்னதாக लेकिन इस छुटकारे आने से पहले கர்த்தர்
நமக்குள் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். परमेश्वर जो हमारे जीवन में करना चाहता है उसे करना है, அதுதான் நமக்கு வெற்றி, वही है हमारी जय தேவனுக்கும் வெற்றி. और परमेश्वर की भी विजय. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ये आप समझ लीजिए. அதனால இந்த மாதிரி ஒரு சோதனையில என்றைக்கும் நான் இருக்க மாட்டேன். लेकिन इस तरह की परिस्थिति में मैं हमेशा नहीं रहूंगा, ஒரு சிறிது காலம் இருப்பேன், और एक थोड़े समय के लिए रहूंगा. அதற்குள் நான் இதை பயன்படுத்தி உருவாக வேண்டும். उसके मध्य में हम उपयोग होकर हम लाभ என் पाए. தேவன் என்னை பற்றி நினைத்தது நிறைவேற வேண்டும். परमेश्वर ने जो मेरे पास सोचा है वो पूरा होने पाए. இப்படிப்பட்ட ஒரு தெளிவோடு அந்த சூழ்நிலையை ஜெயம் கொள்ளுங்கள். इस तरह से पूरी सफाई के साथ उन परिस्थितियों पर आप जय हासिल करें. கல்லூரியில் படிக்கிறவர்களே, जो कॉलेज में पढ़ते हैं, பள்ளிக்கூடங்களில் படிக்கிற பிள்ளைகளே, स्कूल में पढ़ने वाले, சிலவேளை உங்களுக்கு ரொம்ப பேட் ஃப்ரெண்ட்ஸ் கிடைத்திருக்கிறார்கள். बहुत से समय में आपको बुरे मित्र मिलते हैं. ரொம்ப ஞானமாக நடந்து கொள். उनके मध्य में आप बुद्धिमानी से चलें. அவனுடைய தவறுகளில் ஒன்றையும் நீ கற்றுக்கொள்ளாது. जो गलतियां वो करते हैं आप उन्हें ना सीखें. நீ அதற்கு அந்த சூழ்நிலைக்குள் எவ்வளவு உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று பிரயாசப்படு. उन परिस्थितियों में आप खराई से चलें, इस प्रकार का आप काम करें. அவர்கள் செய்கிற அக்கிரமத்துக்கு நீ உடன்படாது. जो कुकर्म वो करते हैं उनकी सहभागी आप ना हो. அவர்களுடைய தப்பிதமான நடக்கைகளுக்கு நீயும் பங்காளியாக மாறிவிடாது. और जिस गलती को करते हैं उनकी भागीदारी आप ना हो. அதே வேளையில் சும்மா போய் அவர்களோடு எதிர்த்து பேசிக் கொண்டிருக்காது. फिजूल में उनका विरोध करके आप बातें ना करें. அவர்களை நடத்துவதற்கு ஆசிரியர்கள், ப்ரொஃபசர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். उनको चलाने के लिए टीचर्स और प्रोफेसर रहेंगे. நீ ஜெபம் பண்ணு. आपको प्रार्थना करनी है. உன் ஜீவியத்தை கரைவிடாமல் காத்துக்கொள். तेरा जीवन तू निर्दोषता से संभाले உன்னை रख. குறித்து கர்த்தர் பெரிய காரியங்களை நினைத்திருக்கிறார். तेरे प्रति परमेश्वर ने बड़े कार्य को रखे हैं. ஆகவே இது உனக்கு ஒரு பயிற்சி களம் என்று நினைத்துக்கொள். तो तू ये जान ले कि तेरे लिए एक ट्रेनिंग का समय है. கெட்ட கெட்ட காரியங்களை பேசுகிறார்கள். और बुरे बुरे बातें को बात करते हैं. உன் வாழ்க்கையில நீ நினைக்காத பல காரியங்களை உன் சிந்தனைக்குள்ள கொண்டு போடுறார்கள். जो तेरे जीवन में तू नहीं सोचता वो तेरे विचारों में लाना चाहते உன்னை हैं. கிறிஸ்துவுக்குள் காத்துக்கொள். तू मसीह में अपने आप को संभाल ले. பைபிள் சொல்லுது உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள். बाइबल कहती कि तू अपने आप को पवित्रता से संभाले रहे. அந்த பேச்சுகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காதே. उन बातों की तू जगह ना दे. சாத்தான் ஏவாளிடத்தில் வந்து பேசினான். शैतान हवा के पास आकर बातें की, சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு போய்விட்டான். कुछ बातों को कहकर वो चला गया. ஆனா அந்த வார்த்தைகள் ஏவாளுக்குள் கிரியை செய்ய தொடங்கின. लेकिन वो बातें हवा के जीवन में कार्य करने लगी. அவள் கெட்டு போனாள், விழுந்து போனாள். वो बिगड़ गई और गिर गई. இதே மாதிரிதான் इसी तरह से உன்னோடு இருக்கிற நண்பர்கள் சில வார்த்தைகளை உனக்குள் போடுவார்கள். आपके साथ रहने वाले आपके मित्र कुछ बातें आपके बीच में डालेंगे. அந்த வார்த்தை உன்னை கெடுக்க ஆரம்பிக்கும். वो बातें आपको बिगाड़ देंगी. அதை சிந்தனையில் எடுக்காதே. उन विचारों में आप उसे ना அதை लें, விட்டுவிடு. उसे छोड़ दें. இப்படி உன்னை அந்த சூழ்நிலைக்குள் நீ காத்துக்கொள்ள வேண்டும். इस तरह से और परिस्थिति में तू अपने आप को संभाल ले. கர்த்தர் உன்னை குறித்து நினைத்திருக்கிற காரியங்கள் பெரியவைகளாய் இருக்கிறது. ओ परमेश्वर तो तेरे लिए रखा है वो कार्य बड़े हैं. அதனால் தான் மகனே மகளே சாத்தானும் உன்னோடு போராடி கொண்டிருக்கிறான். इसलिए है बेटा और एक बेटी तेरे द्वारा शैतान झंझट कर रहा है. இவர்களுடைய கூட்டத்தில் வைத்து உன்னை சுத்தவானாய் உருவாக்குவது தேவனுடைய திட்டம். इसके मध्य में परमेश्वर तुझे पवित्रता से बनाना चाहता है, ये परमेश्वर की योजना है. இவர்களை வைத்தே உன்னை விழத்தள்ளுவது சாத்தானுடைய திட்டம். इसके मध्य में रखकर तुझे गिराना ये शैतान की योजना இந்த है. ரெண்டு திட்டத்தில் யாருடைய திட்டத்தில் ஜெயம் எடுக்க போகிறாய்? इन दोनों योजनाओं में से किसकी योजना जय प्राप्त करेगी? இயேசுவுக்கு ஜெயமாய் மாறு. तो यीशु के लिए जय में बदल जाए. அல்லேலூயா. हालेलुया. துன்மார்க்கர்கள் நம்மை தொந்தரவு பண்ணுகிறார்கள் என்றால், यदि दुष्ट लोग बुराई करने वाले हमें घेरे हैं, அதன் பின்னணியத்திலே தேவனுடைய ஒரு திட்டம் இருக்கிறது. उसके पीछे परमेश्वर की एक योजना है. தேவ பிள்ளையை ஒருபொழுதும் வீணாக அப்படிப்பட்ட உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். परमेश्वर बेफजूल में अपने बच्चों को इस तरह से अर्पण नहीं करेगा. வேலை ஸ்தலத்திலே துன்மார்க்கருடைய போராட்டங்கள் இருக்கிறதா? क्या आपके कार्य के क्षेत्रों में इस तरह के दुष्टों का झंझट है? உயர் அதிகாரிகளே துன்மார்க்கர்களாக இருக்கிறார்களா? क्या आपके बड़े अधिकारी लोग इस तरह के दुष्ट लोग हैं? நீ கர்த்தருடைய சமூகத்திலே உன்னுடைய காரியங்களை சொல்வாயாக. तू अपने कार्य को परमेश्वर की उपस्थिति में बोल. யெப்தா என்பவனை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். इप्ता के बारे में हम वचन में पढ़ते हैं. அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தினார்கள். उसे बहुत ही बुरा बोला गया. அவனுடைய பிறப்பை வைத்துக்கொண்டு அவனை ரொம்ப மோசமாக நடத்தினார்கள். और उसके जो जन्म को लेकर उसे बहुत ही बुरी तरह से चलाया गया. ரொம்ப வேதனைப்பட்டான். वो बहुत ही दुखित हुआ. ஒரு நாள் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சமூகத்தில் தன் காரியங்களை சொன்னான். एक दिन मिस्पा में आकर उसने अपने कार्य को परमेश्वर से बांटा. அவன் தன்னுடைய காரியங்களை கர்த்தரோடு சொன்ன பொழுது जब अपनी बातों को उसने परमेश्वर से कही, அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஜெயமாக மாறினது. उसके जीवन में एक बड़ी जय
को आ गई எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்ட அவன் और सभी के द्वारा ठुकराया गया और दुखों में ढकेला गया அவன் அவர்களை எல்லாம் ஆளுகை செய்கிறவனாக எழும்பி வந்தான் उन सभी पर राज्य करने वाला ये उठकर आया அல்லேலூயா हालेलुया அவன் கர்த்தருடைய சமூகத்தில் தன் காரியங்களை சொல்லாமல் இருந்திருந்தால் यदि वो परमेश्वर की उपस्थिति में अपने कार्य को ना அந்த बोलता கசப்பிலும் வெறுப்பிலுமே அவன் வாழ்க்கை அழிந்து போயிருக்கும் ये कड़वाहट और घृणा उसके जीवन को नाश कर देती உன் வாழ்க்கை கசப்பிலே வெறுப்பிலே அழிந்து போக இடம் கொடுக்காதே तेरे जीवन को तो कड़वाहट में और घृणाओं में ना जगा दे இப்படிப்பட்ட துன்பார்க்கர்களுடைய உபத்திரவங்களை டார்ச்சர்களை மூடி வைக்காமல் இயேசுவிடம் திறந்து பேசு इस प्रकार के दुष्ट लोगों की बुराइयों को तो ढक कर ना रखे उसे यीशु के साथ बांट दे சேதப்படாமல் அவர் பாதுகாப்பார் बिना किसी नुकसान की वो तुझे बचाएगा இன்றைக்கு எத்தனையோ அதிகாரிகள் கூட உயர் அதிகாரிகளுடைய டார்ச்சர்னால தற்கொலை செய்கிறத பேப்பர்ல படிக்கிறோம் इन दिनों हम समाचार में पढ़ते हैं कि कुछ अधिकारी उनके बड़े अधिकारों के ज्यादा सताव के कारण वो आत्महत्या कर लेते हैं இப்படிப்பட்ட எந்த துன்மார்க்கத்தினால் நீ பாதிக்கப்பட்டிருந்தாலோ इस तरह किसी भी बुराई से तू यदि दुख उठा रहा है என்னை கேட்கிற சகோதரனே சகோதரியே मुझे सुनने वाले हैं भाई और बहन உனக்கு இந்த வேதனைகளை பிறர்கிட்ட கூட சொல்ல முடியாது तेरी जो दुख है तू दूसरों को नहीं बोल सकता சொன்னால் பிரச்சனை விபரீதமாய் போக தொடங்கும் यदि बोले तो परिस्थितियां विपरीत हो जाएंगी ஆனால் நீ கண்டிப்பாக இயேசுவிடத்தில் உன் காரியங்களை சொல்வாயாக लेकिन निश्चित रूप से तुझे अपने कार्य को यीशु से बांटने हैं இயேசு உனக்கு மன ஆறுதலை தருவார் यीशु तुझे मन की शांति देगा அந்த துன்மார்க்கருடைய கையிலிருந்து உன்னை காப்பாற்றுவார் उस दुष्ट के हाथ से तुझे बचाएगा உனக்கு அடைக்கலமும் அரணும் கோட்டையுமாக நிற்பார் और तेरे लिए वो एक मजबूत डगर होगा ஆகவே இயேசுவிடம் சொல்லுங்கள் इसलिए तू यीशु से बोल இந்த எல்லா பிரச்சனைகளை உங்களுக்கு நன்மையாக மாற்ற போகிறார் इन दिनों की सारी समस्याओं को वो भलाई में बदलने जा रहा நாளை है ஒரு நாள் உன்னையே அந்த இடத்திலே கனப்படுத்த போகிறார் अगले दिन उसी स्थान में प्रभु तेरा आदर करना चाहता है அப்பொழுது உன் கீழாய் இருக்கிறவர்கள் எவ்வளவு வேதனைகளை சந்திக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வாய் उस समय तू जान जाएगा कि जो तेरे नीचे है वो कितने दुखों में इसका सामना करेंगे அவர்களை நடத்த வேண்டிய அந்த அறிவை நீ அடைந்து கொள்வாய் उनको चलाने की उस समझ को आपको प्राप्त होगी பல பிரயோஜனங்கள் உன் மூலமாக வரப்போகிறது बहुत से लाभ तेरे द्वारा आने वाले हैं அதனால் தான் சில வேதனைகளுக்குள்ளாய் உன்னை நடத்தி கொண்டிருக்கின்றார் इसलिए कुछ दुखों में परमेश्वर तुझे चला रहा है யோசேப்பை துன்மார்க்கருடைய கையில கொடுத்து கன்னிமரமாக உருவாக்கினார் यूसुफ को बुराई करने वालों के हाथों में देकर एक फलदायी वृक्ष में बदला இரண்டாவதாக दूसरी बात ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் उत्पत्ति 37वां अध्याय 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் 4वें वचन में हम देखते हैं தகப்பன் யோசேப்புக்கு வாங்கி கொடுத்த பலவர்ண அங்கி நிமித்தம் அவனை சகோதரர்கள் பகைத்தார்கள் जो अपने पिता ने उसको जो रंग बिरंगा अंगरखा दिया था उसके कारण उसके भाई ने उसका विरोध किया 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம் 5वें वचन में देखते हैं யோசேப்பு கண்ட சொப்பனத்து நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் यूसुफ ने जो स्वप्न देखा उसके कारण उसके भाई और भी अधिक द्वेष रखने लगे 8ஆம் वசனத்துல பார்க்கிறோம் 8वें वचन में देखते हैं அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் उसके सपने के द्वारा और उसकी जो बातें थी उसके कारण और भी अधिक उससे बेर करने लगे இப்ப இரண்டாவது சகோதரர்கள் பகைஞர்களோ எழும்பி கொண்டிருக்கிறார்கள் अब जो ये दूसरा है भाई बेरी के रूप में उठ गए ஏற்கனவே துன்மார்க்கர்கள் என்று பெயர் பெற்றவர்கள் इसके पहले उन्होंने बुराई करने वालों का नाम लिया இப்ப அடுத்தது என்னன்னா இவனுக்கு எதிராக இவனை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க और अगला क्या है इन्होंने इनको सताना शुरू कर दिया அவங்களுடைய பகை அத்தனை பகையும் சேர்ந்து இப்ப இவன் மேல வந்து வர ஆரம்பிக்கிறது उसकी जो भी चालबाजी है इसके विरोध में आ गई है இவனுடைய வஸ்திரத்தை பார்த்தோன்னா அவனுக்கு பகை வருகிறது इसके वस्त्रों को देखकर पहनावों को देखकर उनके अंदर बेर उत्पन्न हो गया சொப்பனங்களை கேட்டோன்னா இன்னும் பகை பெருகுகிறது और जब उन्होंने उसके स्वप्नों को सुना और भी उनका बेर बढ़ गया சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கேட்டோன்னா இன்னும் பகை பெருகுகிறது और उसकी बातों को सुनकर और अधिक ये द्वेष करने लगे இந்த பலவர்ண அங்கி போட்டிருக்கிறது இவனுடைய தப்பா क्या ये रंग बिरंगा अंगरखा इसने पहना क्या इसकी गलती है சொப்பனம் பார்த்தது இவனுடைய தவறா क्या इसने जो स्वप्न देखा क्या इसकी गलती है இந்த சகோதரர்கள் இப்படி பகைப்பார்கள் தெரிஞ்சிருந்தா சொப்பனத்தை சொல்ல கூட செஞ்சிருக்க மாட்டான் यदि उसे मालूम होता कि भाई इस तरह से बेर करेंगे तो वो अपने स्वप्नों को नहीं कहता ஒரு களங்கமில்லாத இருதயத்தோடு அண்ணன்மார்ட்ட சொன்னான் एक शुद्ध हृदय के साथ उसने अपने भाइयों से बाता ஆனா அவனுக்குள்ள பகை ஏறிக்கொண்டே இருக்கிறது लेकिन ये बेर उनके अंदर बढ़ता ही जा रहा था சொந்த வீட்டுக்குள்
பகை. अपने घर में बैर, சொந்த சகோதரர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து பகைக்கிறார்கள். अपने सगे भाई सभी मिलकर उससे उतना अधिक बैर करते हैं। தனிப்படுத்தப்பட்டவனாய் நிற்கிறான். एक अकेला व्यक्ति में वो खड़ा हो गया, எல்லா பக்கமும் பகை. चारों ओर से बैर की स्थिति। இந்த பகைஞருடைய கையிலே கொடுத்து அவனை கனிமரமாக்குகிறார். इन बैरियों के हाथों में सौंपकर उसे एक फलदायी वृक्ष में बदलता है। அல்லேலூயா. हालेलूया। யோசேப்பு அவர்களுக்கு எதிராய் ஒரு பாவமும் செய்யவில்லை. यूसुफ ने अपने भाइयों के विरोध में कोई पाप नहीं किया। ஆனா ஒரு நல்லவனுக்கு இவ்வளவு பகைகள். तो एक अच्छे व्यक्ति को इतनी बुराइयां। இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். इस तरह की स्थिति में कुछ एक दुख उठा रहे हो। நான் எல்லாருக்கும் நன்மை செய்ய விரும்புகிறேன். मैं सबकी भलाई करना चाहता हूँ, ஆனா என் சொந்த பந்தங்கள் அவ்வளவும் என்னை பகைக்கிறது. लेकिन मेरे रिश्तेदार सभी लोग मुझसे इतना बैर करते हैं। சுத்தி இருக்கிற எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். इस चारों ओर रहने वाले सभी के लिए भी प्रार्थना कर रहा हूँ, ஆனா என் அயலத்தார் எல்லாம் சேர்ந்து என்னை பகைக்கிறாங்க. लेकिन मेरे पड़ोसी मिलकर मुझसे बैर करते हैं। இந்த வேலை ஸ்தலத்துல எல்லாருடைய நன்மையை நான் உண்மையாய் விரும்புகிறேன். मेरे कार्य के क्षेत्र में मैं सभी की भलाई चाहता हूँ, ஆனால் என்னைத்தான் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா பகைக்கிறாங்க. लेकिन सभी मिलकर मुझसे ही बैर करते हैं। இது என்னையா பகை? ये किस तरह का बैर है? புரிந்து கொள்ளவே முடியல. ये समझ में ही नहीं நான் आया। என்னதான் செஞ்சேன் இவங்களுக்கு? ओ मैंने क्या ही किया है इनका? இவ்வளவு நல்லது செஞ்ச எனக்கு இவ்வளவு பகையா? क्या मैंने जो इतनी भलाई की है मुझे इतना बैर? புரிந்து கொள்ளுங்கள். इस बात को समझ लीजिए। அன்று யோசேப்பு வைக்கப்பட்ட ஸ்தானத்தில் இன்றைக்கு நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். उस दिन जो यूसुफ रखा गया था आज आप रखे गए हैं। கர்த்தர் உன்மேல் பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर आपके ऊपर एक बड़े लक्ष्य को रखा है। சும்மா நெருக்க மாட்டார். वो तुझे ऐसे ही नहीं छोड़ेगा, சும்மா கஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். ऐसे बेफजूल में तेरे को दुख को अर्पण नहीं करेगा। உன்னை குறித்து தேவன் நினைத்திருக்கிறது பெரியது. परमेश्वर जो तुझे सोच रहा तेरे बारे में वो बड़ा है। குடும்பம் முழுவதற்கும் நீ பயன்பட போகிறாய். तू अपने परिवार के लिए उपयोग होने जा रहा है। சொந்த பந்தங்களுக்கு நீ பயன்பட போகிறாய். तू अपने रिश्ते सगे संबंधियों के लिए उपयोग होने जा रहा है। அறியாத अनेகம் அந்நியர்களுக்கு தேவன் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். और एक अनाथ अन्यों के लिए पड़ोसी व्यक्तियों के लिए तू उपयोग करना चाह रहा है। அதுக்கு தான் இன்னைக்கு பகைஞருடைய கையிலே கொடுத்து உன்னை பக்குவப்படுத்துகிறார். इसके लिए आज उसने उस बेरियों के हाथों में देखकर तुझे मजबूत करना चाहता பகைகள் है। உன்மேல் மோதி அடித்துக் கொண்டே இருக்கிறது. तो बेरी तुझे झंझट कर रहे हैं। காது கேட்கிறது பகையான வார்த்தைகள். तेरे जो कान सुन रहे हैं वो ही बेरी की बातें। கண்ணு காண்கிறது பகையான நடக்கைகள். तेरी जो आंखें देख रही है उनकी चाल चलन। உள்ளத்தில் வேதனை தாங்க முடியவில்லை. और तेरे मन की दुख को तू सहन नहीं कर पा रहा, ஒருவரையும் பாராமல் நடக்க வேண்டியதாக இருக்கிறது. और उनके ना देखे तू चलना पा रहा है, யாரோடும் பழக முடியவில்லை. तू किसी के साथ नहीं सीख पा रहा। இப்படிப்பட்ட பகைஞர்கள். इस तरह के बेरी। ஆனால் யோசேப்பு எப்படி நடந்து கொண்டான்? तो यूसुफ किस तरह से चला? இவர்களை போய் நலம் விசாரித்து விட்டுவான்னு அப்பா சொன்ன உடனே மறுப்பு சொல்லாம புறப்பட்டு போனான். जब पिता ने कहा कि तू उनके देख कर आ, तो उसने प्रत्युत्तर नहीं दिया। அவங்களே என் மேல கடுமையான பகையில இருக்கிறாங்க. उसने ऐसा नहीं कहा कि वो मेरे बैरी हैं, நான் எப்படி அவங்கள தேடி போக முடியும்? मैं उन्हें कैसे ढूंढ कर जाऊं? அவன் அப்படி மறுக்கவே இல்லை. इस तरह से उसने विरोध नहीं किया। அவன் கர்த்தர் நடத்துகிற பாதையிலே அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தான். उसने जो परमेश्वर ने जिस मार्ग पे रखा उसमें उसने आज्ञा मानी। தன்னை பெற்ற தகப்பன் சொன்ன வார்த்தையை தட்டாமல் கீழ்ப்படிந்து நடந்தான். जो उसने जन्म दिया पिता की आज्ञा को मानकर उसने आगे बढ़ा। அந்த பகையினுடைய வேகத்தையும் தாக்குதலையும் அவன் பெற்றான். उस बेरियों के उस प्रहार को उसने प्राप्त किया। ஆனால் நமக்கு தெரியும், लेकिन हम जानते हैं அந்த பகைதான் அவனை ஒரு நாள் சிங்காசனத்துக்கு கொண்டு சேர்த்தது. उस बेर के कारण ही एक बड़े सिंहासन पे उसने खड़ा किया। அல்லேலூயா. हालेलूया। இவங்க எல்லாம் பகைக்க பகைக்க உன்னை கர்த்தர் எழுப்பிக்கிட்டே இருக்கிறார். इस तरह से सभी बैर करते हुए तुझे प्रभु बढ़ा रहा है। அவங்க எல்லாம் பகைக்க பகைக்க நீ உன்னை புஷ் பண்ணி மேல கொண்டு வர்றது அந்த பகை. और सभी बैर करने की स्थिति में प्रभु तुझे और अधिक ऊंचा उठाना चाह रहा இந்த है। நல்ல எண்ணத்தோட இன்றைக்கு அதை சிந்திக்க தொடங்குங்க. आज एक अच्छी भावना के साथ उसे विचार நீங்கள் कीजिए। ஏன் பகையை நினைத்து அழ வேண்டும்? क्यों आप बेरियों को सोच कर रोएं? நீங்க ஏன் உள்ளத்துல ஒடுங்கி போய் சோர்ந்து போக வேண்டும்? क्यों आप मन ही मन टूट जाएं? பகை வரட்டும். बेरी आने दीजिए। கர்த்தர் அனுமதித்ததெல்லாம் வரட்டும். परमेश्वर जिसकी अनुमति दे वो அது आए। என்னை மேலே நோக்கி எழுப்பக்கூடியவைகள். वो सब मैंने उसके ऊपर से जाऊंगा। எத்தனை பேருக்கு சந்தோஷம்? कितने लोगों को खुशी है? அல்லேலூயா. हालेलूया। இனி பகைக்கிறவங்கள பகைப்பீங்களா?
क्या आपसे आप बेरियों को बेर करेंगे? அப்ப நமக்கு தெய்வ வெளிப்பாடு இல்லைன்னு அர்த்தம். तो इसका मतलब ये हुआ कि हमें प्रकाशन परमेश्वर का உங்களை प्रकाशन नहीं। பகைக்கிறவர்களை நீங்கள் நேசியுங்கள். जो आपके बेरी हैं आपको उनसे प्रेम करना है, ஏன்னா இவன்மார் நிமித்தம் தான் நான் உயர்கிறேன். क्योंकि इसके कारण ही आपकी बढ़ोतरी हुई है। அந்த சந்தோஷம் வருகிறதா? क्या वह खुशी आती है? சிலருக்கு இன்னும் உள்ள போகல, किसी एक के अंदर नहीं जा रहा, முகத்துல வெளிச்சம் இல்ல. मुंह में प्रकाश नहीं। திரும்ப சொல்லுகிறேன், फिर से कहता हूँ, உங்களை பகைக்கிறவர்கள் आपके जो बेरी हैं பெருகுகிறார்கள் என்றால் यदि वो बढ़ रहे हैं, கலங்காதிருங்கள். आप ना घबराएं। எவ்வளவு பெருகிறார்களோ जितना अधिक वो बढ़ रहे हैं, அவ்வளவு பெரிய உயர்வுக்கு நீங்கள் போகிறீர்கள். एक बड़ी उन्नति की ओर आप जा रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। தாவீது சொன்ன வார்த்தையை நினைப்பூட்டுகிறேன். दाऊद ने जो कहा मैं याद दिलाना चाहता हूँ, என் பகைஞர் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். मेरे बेरी कितने बढ़ गए हैं। சங்கீதத்துல வாசித்திருக்கீங்களா? क्या भजनों में आपने पढ़ा है? என் பகைஞர் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். मेरे बेरी कितने बढ़ गए हैं। அவ்வளவாய் தாவீது உயர்த்தப்பட்டார். उतना अधिक यीशु दाऊद उठाया गया। அல்லேலூயா. हालेलुया। பகையை பற்றி கலங்காதே. इसलिए बेरियों के प्रति आप ना घबराएं। நீ ஒருவரையும் பகைக்காதே. तुझे भी किसी और का बैर नहीं அது करना। ரொம்ப முக்கியம். यह बहुत विशेष बात है। அந்த பகைகளோட சேர்ந்து நம்மளும் ஒரு சின்ன பகை வச்சிருந்தா அப்புறம் நம்ம முங்கி போயிடுவோம். उसके बेर के साथ यदि आपके अंदर छोटा सा भी बेर आए तो ये आपको அந்த डुबो பகைகள் देगा। எல்லாம் நம்ம மேல மோதும் பொழுது ये सब बेरी जब आपके ऊपर प्रहार करे, பகை உள்ள வராத அளவுக்கு நம்மை காத்து கொண்டோம் என்றால் यदि ये बेर को हमारे अंदर ना आए, इसकी हम सुरक्षा रखें, மேலே எழும்புவோம். हम उठ पाएंगे। அல்லேலூயா. हालेलुया। கப்பல் கடல்ல போகுது, एक जहाज समुद्र में जाता தண்ணி है, பயங்கரமா மோதுது, ये जो लहरें बहुत ही उस पर टकराती है, தண்ணி பெருகி கொண்டே இருக்குது. ये पानी और अधिक लहरा रहा है, கப்பலுக்கு பயமே இல்ல. लेकिन उस जहाज को डर नहीं। எவ்வளவு தண்ணி பெருகுதோ அவ்வளவுக்கு அது உயர்ந்துட்டே போகும். जितना अधिक ये पानी बढ़ रहा है उतना ही जहाज ऊपर उठ रहा है। ஆனா என்னைக்கு ஆவது लेकिन एक दिन கப்பல்ல ஒரு சின்ன ஓட்டை விழுந்து इस जहाज में एक छोटा छेद आ गया, வெளியே உள்ள தண்ணி உள்ள புகுந்தா ये जो बाहर का पानी अंदर चले गया, கப்பல் அமிழ ஆரம்பிக்கும். ये जो जहाज है वो डूबना प्रारंभ होगा। பகை உங்களை சூழ இருக்கட்டும், ये जो बैर है तुम्हें चारों ओर रहने பகை दीजिए, பெருகட்டும், ये जो बैर है बढ़ने दीजिए, ஒரு பிரச்சனை இல்ல. उसकी चिंता नहीं, நீங்கள் உயர்வீர்கள். आपकी बढ़ोतरी होगी। ஆனால் அந்த சூழ்நிலையில் ஒரு பகைக்கு நீங்கள் இடம் கொடுத்தால், लेकिन उन स्थिति में उस बैर को आप जगह दें, ஒருவர் மேல் பகை உங்கள் உள்ளத்தில் எழும்பினால் किसी एक के प्रति बैर आपके अंदर उत्पन्न हो, தேவன் நினைத்த உயர்வுக்கு பதிலாக परमेश्वर ने जो बढ़ोतरी रखी उसके बदले में சாத்தான் நினைத்தது போல கீழே போகின்ற நிலை வரும். शैतान जैसा सोचता है नीचे की स्थिति में आपको धकेला जाना ஆகவே पड़ेगा। நமக்குள் பகை இருக்க கூடாது. इसलिए हमारे अंदर बैर नहीं होना நம்ம चाहिए। சுற்றி எவ்வளவு பகையும் பெருகட்டும். हमारे चारों ओर कितना भी बैर क्यों ना இந்த बढ़े, நல்ல வெளிச்சத்தை தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தருவாராக. एक अच्छे प्रकाश को प्रभु के लोग पाने पाए। யோசேப்பை பகைக்குள் வைத்துத்தான் தேவன் உருவாக்கினார். यीशु को उस बैर के भीतर रख के ही यीशु को बनाया। உங்களையும் இன்றைக்கு பகை என்ற குகையில் வைத்து தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். आज इस बैर रूपी भाव के अंदर प्रभु आपको बनाना चाहता है। பயப்படாதிருங்கள். आप ना डरें, நீங்கள் ஒரு மேன்மையான காரியத்துக்கு சொந்தக்காரர்கள். आप एक प्रशंसनीय कार्य के अपने हैं। மூன்றாவதாக तीसरी बात, ஆதியாகமம் 37:11 வாசியுங்கள். उत्पत्ति 27 और उसका 11वां। அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். இங்கே பொறாமை, यहाँ पर ढा, பொறாமைக்காரருடைய கையிலே கொடுத்து தேவன் யோசேப்பை உருவாக்கினார். ये जो ढा करने वालों के हाथों में रखकर परमेश्वर ने यीशु को बनाया। இந்த சகோதரர் அத்தனை பேரும் சேர்ந்து இவன் மேல பொறாமையா இருக்கிறார்கள். ये भाई सब मिलकर सभी इसके ऊपर उतना ढहा करने लगे। இந்த ரூபன் ஒருத்தர் இருந்தானே, ये जो रूबन एक था, அவனுக்கும் யோசேப்புக்கும் வயசு எவ்வளவு வித்தியாசம். उसके और रूबन के बीच के मध्य की उम्र में बहुत ही अंतर था। அவன் எவ்வளவு பெரிய மனுஷன். वो एक बड़ा व्यक्ति था। இந்த சின்ன பயல்கிட்ட போய் அவன் பொறாமைப்பட்டுக்கிட்டு இருக்கானே. ये छोटे बेटे से वो ढहा कर रहा है। அவனும் கூட சேர்ந்து நின்னு அத்தனை பேரோட சேர்ந்து பொறாமைப்படுறான். वो सभी मिलकर एक साथ उससे ढहा करते हैं। ஒரு உடை நிமித்தம் வந்த பொறாமை, एक वस्त्रों के कारण उस पर, சொப்பனத்து நிமித்தம் வந்த பொறாமை, एक सपने के कारण उस पर ढहा करना, அப்பாவுடைய அன்பு இந்த பிள்ளையின் மேல் வந்ததுனால உண்டான பொறாமை. अपने पिता का प्रेम इस पर था इसलिए ढहा करने लगे। இவனுங்கெல்லாம் பெரியவனுக்கு தானே, ये सब बड़े को तो था, குடும்பமானவனுக்கு தானே. वो एक परिवार का एक व्यक्ति तो है। அந்த அப்பா ஏன்
ஏன் அந்த பிள்ளைய நேசிக்கிறான்னு இவங்களுக்கு ஒருத்தருக்கும் புரியலையா? क्यों वो पिता उसे प्रेम करता है, एक को समझ में नहीं आया। அந்த பையனுடைய தாய் மரித்து போனது இவங்களுக்கு தெரியாதா? क्या उस बेटे की माँ मर गई, इनको नहीं मालूम? இவங்க இதெல்லாம் விட்டு விட்டு ஒரு ட்ரெஸ்ஸுக்காக ஒரு சொப்பனத்துக்காக அவ்வளவு பொறாமைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். इन सभी को छोड़कर एक पहनावे हुए वस्त्र के कारण, एक सोफरे के कारण उससे ढहा करने लगे। இன்றைக்கும் இப்படிப்பட்ட பொறாமைகள் நடுவிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். इस तरह से आप ढहा के मध्य में जी रहे हो, ஆனால் பொறாமைகளுக்கு பயப்படாதிருங்கள். लेकिन उस ढहा के कारण आप ना डरें। பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, बाइबल बहुत सफाई से कहती है, பொறாமையோ எலும்புருக்கி. ये जो ढहा है वो हड्डियों को गला देती है। யாருடைய எலும்பை உருக்கும்? ये क्या, किसकी हड्डियां गलाती है? யாருக்குள் பொறாமை இருக்கிறதோ जिसके अंदर ये ढहा है, அவங்களுடைய எலும்பை உருக்கும். उनकी हड्डियां गलेगी, ஒன்ன பாதிக்காது. आपको वह नुकसान नहीं देगी। அவன் என் மேல பொறாமையா இருந்தால் यदि वो आप पर ढहा करने அது என்னை लगे, பாதிக்காது, वो मुझे नुकसान ना அவனை पहुंचाएगी, பாதிக்கும். उसी को नुकसान देगी। நான் யார் மேலயாவது பொறாமையா இருந்தால் यदि मैं किसी और पर ढहा அது करूं, அவங்கள பாதிக்காது, वो उसका नुकसान नहीं என்ன पहुंचाएगी, பாதிக்கும். वो मुझे ही नुकसान பொறாமை देगी। எலும்புருக்கி. ये जो ढहा है वो हड्डियों को गलाती है, பொறாமைக்கு இடம் கொடுக்க கூடாது. तो इस ढहा को आप जगह ना दें। உங்களை சுற்றி எத்தனை பேர் பொறாமைப்பட்டாலும் आपके चारों ओर कितना भी ढहा क्यों न रखें, பொறாமையா பேசுவாங்க, और ढहा से आपसे बातें करें, பொறாமையா குசு குசுன்னு பேசிக்குவாங்க, और ढहा रखकर खुश खुश करके बात करेंगे, உங்களை கண்டவன எழும்பி போயிடுவாங்க. आपको देखते ही वो उठकर चले जाएंगे। அது वரைக்கும் நல்லா பேசிட்டு இருப்பாங்க. उस समय तक कि वो अच्छी बात करते நீங்க थे, அந்த இடத்துல வந்து பேச்சையே நிறுத்திடுவாங்க. और यदि आप उस जगह पर आ जाए तो बात பல रोकते பல हैं, கிரியைகள் நடந்து கொண்டே இருக்கும். और बहुत से कार्य वहाँ पर चलते ஏன் हैं। இப்படி எல்லாம் நடக்கிறாங்க? क्यों ऐसा चल रहा है? நல்லா இருந்தோமே, वो अच्छे तो थे, ஒன்றா இருந்தோமே, वो एक तो थे, இப்படி இவர்கள் நடக்க காரணம் என்ன? इस तरह से वो चल रहे हैं, इसका कारण क्या है? அவங்களுக்குள்ள திடீர்னு ஒரு ஆமை புகுந்துட்டு, इस तरह एक तरह का जानवर उनके अंदर आ गया, அதுக்கு பேர் பொறாமை. उसका नाम है ढा, அதனாலதான் ஆளே மாறிட்டாங்க. इसलिए वो व्यक्ति बदल गया। நீங்கள் பயப்படாதிருங்க. लेकिन आप ना डरे। அல்லேலூயா. हालेलुया। எவ்வளவு பொறாமைப்படுறாங்களோ कितना भी ढा क्यों ना करे, அவ்வளவாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். उतना अधिक प्रभु आपको बढ़ाएगा। அல்லேலூயா. हालेलुया। ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது. एक बात याद आती है, நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்களிலே जब मैं सेवा में आया उस आरंभ के दिनों में, எனக்கு ஒரு சின்ன ரூம் கொடுத்திருந்தார்கள். அங்க உட்கார்ந்து நான் ஆபீஸ் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பேன். मुझे एक छोटा सा कमरा दिया गया, वहाँ पर मैंने ऑफिस के काम करते थे। பாஸ்டருடைய கேசட் எல்லாம் ரெடி பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டி விற்பனைக்கு ரெடியாக்கி கொண்டு இருப்பேன். पास्टर की सारी कैसेट को उस पर स्टिकर चिपकाकर बेचने के लिए तैयार करता அங்க था। இருந்த ஒருத்தருக்கு எனக்கு என் மேல என்னமோ ஒரு பொறாமை. वहाँ पर एक व्यक्ति को मेरे पर ढा आ गया, அவருக்கு என்னை பார்த்தாலே கோபம் வந்துடும். मुझे देखते ही उसको क्रोध आ जाता था। சகோதரர்கள் முன்னால சிலவள எந்தையா பேசி போடுவார். भाइयों के बीच में कुछ भी बात करते था। ஒரு நாள் கோபத்துல பொரிஞ்சு தட்டுகிறார். एक दिन गुस्से में आकर मुझे डांटने लगा। நான் அப்ப பார்த்து சகோதரர்கள் தங்கி இருக்கிற இடத்துக்கு போறேன். मैं उनको देखकर जो भाई ठहरते थे वहाँ गया, காது கேக்குது, मेरे कान सुनते, அங்க பெரிய பவுல் உட்கார்ந்திருக்காரு, இங்க சின்ன பவுல் உட்கார்ந்திருக்கான் அப்படின்னு பேசுறார். वहाँ पर एक बड़ा पौलुस खड़ा बैठा, यहाँ पर एक छोटा पौलुस। அவருக்கு அவ்வளவு பொறாமை. इतना अधिक उसके अंदर डहा था। ஆனா அவர் சொன்ன மாதிரியே கர்த்தர் ஆக்கினார். उसने जैसे कहा वो परमेश्वर ने वैसे ही मुझे किया। அல்லேலூயா. हालेलुया। அதனால அவங்க பொறாமையா பேசும்போது इसलिए यदि कोई ढा से बात करे, நம்ம ஒண்ணு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. हमें चिंता करने की आवश्यकता नहीं। அவங்க பொறாமைக்கு மேலாக கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர். उनके ढा के ऊपर परमेश्वर आपको बढ़ाएगा। அல்லேலூயா. हालेलुया। அதனால இந்த பொறாமைகளை பற்றி நீங்கள் கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை. तो ये ढा के प्रति आपको आंसू बहाने की आवश्यकता नहीं। இந்த யோசேப்பு கூட அதை பற்றி கண்ணீர் விட்டதா எழுதப்படல. ये यूसुफ ने उसके लिए आंसू बहाए ऐसा नहीं लिखा। ஆனா அந்த யோசேப்புக்கு இப்ப நமக்கு கிடைக்கிற மாதிரி எல்லாம் போதனை கிடைச்சிருக்குமா? लेकिन यूसुफ को जिस तरह से आज हमें शिक्षा मिली है, क्या उनको मिलती? நம்ம இன்னைக்கு யோசேப்பு சரித்திரத்தை படிச்சு பலன் அடைகிறோம். आज हम यूसुफ के इतिहास को पढ़कर बल पाते हैं। அவனுக்கு அந்த காலத்துல இப்படி ஏதாவது சரித்திரம் கிடைத்திருக்குமா? क्या उसको उन दिनों इस तरह का इतिहास मालूम था? ஒன்றும் இல்லாத காலத்திலே जब कुछ भी नहीं था उस அவன் समय, இந்த பொறாமைகளை ஜெயமெடுத்தான். उसने इस डहा पर जय पाई। அல்லேலூயா. हालेलुया। ஆனால் நமக்கோ வேதம் முழுவதும் இப்படிப்பட்ட அழகான காரியங்கள் எழுதி தரப்பட்டிருக்கிறது. लेकिन हमको इस पूरे पवित्र शास्त्र में इस तरह के सुंदर कार्य को लिख कर दिया गया தேவ है। பிள்ளைகளுடைய சரித்திரங்கள் விலாவரியா எழுதி தரப்பட்டிருக்கிறது. परमेश्वर के लोगों के चरित्र को पूरी तरह से लिखा गया है। இதையெல்லாம் பெற்ற நாம் इन सभी को प्राप्त किए
हम। என்ன பற்றி எல்லாம் பொறாமைப்படுறாங்களேன்னு கண்ணீர் விட வேண்டிய அவசியமே கிடையாது. ओ मेरे लिए सभी लोग ढहा करके आंसू ढहा कर रहे हैं, आपको आंसू बहाने की जरूरत नहीं। பொறாமைக்கு மேலா என்னை உயர்த்தும் அப்பான்னு கேளுங்க. कहे कि हे पिता उनके ढहा से ऊपर मुझे बढ़ाइए। பொறாமைப்படுற அளவுக்கு கர்த்தர் என்ன நடத்துறீங்களேன்னு சந்தோஷப்படுங்க. ओ जितना वो ढहा करे इतना अधिक आप चला रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। நான் சொல்ற ஒவ்வொரு காரியமும் ஒரு சிலருக்குள்ள கட்டுகளா இருக்கின்றன. मैं जो कह रहा हूँ एक के अंदर वो बंधन का काम कर रही है। இந்த வார்த்தையை உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். आप इन बातों को ग्रहण कर लीजिए। அந்த கட்டு அவிழ்க்கப்படட்டும். वो बंधन टूटने पाए। பழையபடி தேவனுடைய திட்டத்தில் உயர்வீர்கள், வளருவீர்கள். फिर से परमेश्वर की योजना में आप बढ़ेंगे और उन्नति पाएंगे। ஆமென். आमीन। சிலர் நல்லா வந்தவங்க கட்டுப்பட்டு நிக்கிறீங்க. कुछ लोग अच्छी तरह से आ रहे थे लेकिन आप बन चुके हैं। இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல கொஞ்சம் தடைபட்டு விட்டீர்கள். इस तरह की स्थिति में आप रुकावट में हैं। இன்றைக்கு யோசேப்பை போல கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் வளருவீர்களாக. आज यूसुफ के समान बंधत रहित आप जीवन जिए। அல்லேலூயா. हालेलुया। இன்னொன்றை சொல்லுகின்றேன். एक और कहना चाहता हूँ, இந்த சகோதரனுக்கு इस भाई को இந்த உடன் சகோதரர்கள் துரோகம் செய்தார்கள். इस साथ रहने वाले भाइयों ने विरोध किया। உங்களுக்கு தெரியும், आप जानते हैं அந்த 18ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது யோசேப்பை கண்டவுடனே கொலை திட்டம் போட்டாங்க. यूसुफ को जैसे ही इन्होंने देखा उसको हत्या खून करने की इन्होंने षड्यंत्र रचा। அடுத்தது அது குழியில் தூக்கி போடும் திட்டமாய் மாறினது. और दूसरा ये इसको गड्ढे में डालने की वो योजना बदल गई। அடுத்தது அது அந்நியரிடத்தில் விற்று போடும் திட்டமாக மாறினது. और वो यहाँ दूसरे व्यक्तियों के हाथों से बेच दिया गया। செய்தது எவ்வளவு பெரிய துரோகம். देखिए कितनी बड़ी बुराई की। அதுவும் இந்த தம்பி இவங்களை விசாரிக்கிறதுக்கு வருகிறான். तो यहाँ जो छोटा भाई था इनकी पहनाई करने के लिए आ रहा है। அவன் கை நிறைய இவங்களுக்காக போஜன பதார்த்தங்களை சுமந்து கொண்டு வருகிறான். पूरे हाथ भरकर इनके लिए भोजनों को लेकर आ रहा है। எவ்வளவோ தூரம் நடந்து வருகிறான். वो कितनी लंबी यात्रा करके आ रहा है। அவன் கையில இருந்து எல்லாம் வாங்கி கொண்டு उसके हाथ में से सब कुछ लेकर அவனுடைய வஸ்திரத்தை பிடுங்கி उसके वस्त्रों को छीनकर அவனை கொலை செய்யணும்னு ரெடி ஆகிறார்கள். उसका खून करने के लिए तैयार हो रहे हैं। அப்புறம் குழியில தூக்கி போடுகிறார்கள். उसके बाद उसे गड्ढे में डालते हैं। அவனை வச்சுக்கிட்டு उसको रखकर அந்நியரிடத்துல விலை பேசுகிறான். और दूसरे के साथ उसकी कीमत लगाते हैं। தூக்கி கொடுக்கிறான். उसको बेचते हैं। என்ன துரோகம். क्या ही विद्रोह है। சகோதரனுக்கு இவ்வளவு துரோகம் பண்ணலாமா? क्या इतना बड़ा विश्वासघात अपने भाई के विरुद्ध में करना था? உங்களில யாராவது ஒருத்தனுக்கு இவன் ஏதாவது தப்பு பண்ணுனானா क्या उनमें से एक के विरुद्ध में इसने कोई बुराई की? அப்படி துரோகம் செய்தார்கள். यदि इस तरह से विश्वासघात किया, பெற்ற தகப்பனுக்கு துரோகம் செய்தார்கள். जिन्होंने जन्म दिया उस पिता के विरोध में அந்த विश्वासघात। தகப்பன் இருக்கிற நிலை இவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். जो इनकी स्थिति थी उन सभी की स्थिति को पिता जानता था। அவர் கானானுக்கு வந்து சேர்ந்தார். वो कानान में जब आए சந்தோஷமாய் வந்து சேரல. वो खुशी के साथ नहीं आए। தான் நேசித்த மனைவியை வழியிலே இழந்து அடக்கம் பண்ணி விட்டு வந்து சேர்ந்தார். जिस पत्नी से उसने प्रेम किया उसने मार्ग पर ही वो मर गई और उसको वहां पे कब्र पर दफनाया गया। அவ்வளவு வேதனையோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். इतने दुखों से वो जी रहा है। வருகிற வழியிலே लेकिन आने हुए उस रास्ते में ஒரே மகள் தீனாள். एक बेटी दीना, அவளுக்கு வந்த விரும்பத்தகாத சம்பவம். और जो नहीं चलना था वो जो घटना उसके जीवन में घटी, அதை தொடர்ந்து நடந்த விரும்பத்தகாத சம்பவங்கள். उसके बाद तुरंत चलने वाली घटनाएं, இதனால மொத்தம் உடைந்து வேதனையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். इस तरह से पूरी तरह से टूटकर बैठा हुआ था। இதெல்லாம் இவர்களுக்கு தெரியும். इन सभी को वो जानते थे। ஏற்கனவே உடைந்து சுக்குநூறாய் இருக்கிற தகப்பனுக்கு इसके पहले ही वो टूटकर चकनाचूर हुआ पिता को, அந்த தகப்பன் இப்போ ஒரு ஆறுதலா வச்சிருக்கிறதே இந்த யோசேப்பு தான். और शांति के लिए इसने उस पिता ने शांति के लिए यूसुफ को रखा। அவனை அந்த தகப்பனை விட்டு பிடுங்கினார்கள். उस पिता से उसको छीन लिया गया அவன் செத்து போனதாக வந்து கபட நாடகம் ஆடினார்கள். और उन्होंने ऐसा ढोंग किया कि वो मर गया। இந்த தகப்பனுக்கு செய்த பயங்கரமான துரோகம் இது. इन्होंने अपने पिता के विरोध में बहुत ही बड़ा विश्वासघात किया। இவர்கள் துன்மார்க்கர், ये बुराई करने वाले, பகைஞர், ये बेरी है, பொறாமைக்காரர், और ये ढा करने वाले हैं, துரோகிகள், और विद्रोह करने वाले, சதிகாரர்கள். और षड्यंत्र रचने वाले। இப்படிப்பட்டவர்களுடைய கையிலே ऐसे लोगों के हाथों में யோசேப்பு ஒரு கனிமரமாய் எழும்புகிறான். यूसुफ एक फलदायक वृक्ष के रूप में उभरता है। அல்லேலூயா. हालेलुया। இன்று தேவ பிள்ளையே, आज के दिन है प्रभु के लोग, நீ இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறாயோ? क्या तू किस स्थिति की में है?
உன்னை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள் क्या तुझे खून कर दे ऐसा सोच रहे हैं? உன்னுடையதை பிடுங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் क्या जो तेरा है तुझे छीन लेना உன்னை चाहते हैं? வாழ விடக்கூடாதுன்னு நினைக்கிறார்கள் तुझे जीने नहीं दे रहे हैं? யாரோ அந்நியன் அல்ல कोई दूसरा नहीं, சொந்த சகோதரன் अपने भाई, உடன் பிறந்தவன் अपने साथ पैदा होने वाले, ஒரே அப்பாவுடைய பிள்ளை एक ही पिता के बच्चे உன்னை அழிக்க துடிக்கிறார் तेरा नाश करने के लिए। ஒருத்தன் செஞ்சுட்டா பரவாயில்ல एक ने किया या नहीं, அத்தனை பேரும் ஒருமனப்பட்டு நிக்கிறான் सभी लोग एक मन होकर खड़े होते हैं। எப்படிப்பட்ட துரோகிகள் நடுவில் இருந்தான் कितने ही आप विश्वासघातियों के बीच में क्यों न रहे, ஒரு மனசாட்சியே இல்லை उनके अंदर एक मन का कंसेप्ट भी नहीं। நீயும் அப்படித்தான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் क्या आप भी इस तरह से दुख उठा रहे हैं? கொஞ்சமாவது மன ஈரம் இல்லையா ஐயா क्या थोड़ा से भी मन में तरस नहीं? இந்த மாதிரி என்னைய போட்டு பண்ணுகிறார்களே इस तरह से मुझे दुख दे रहे हैं, என் குடும்பத்தை இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிறார்களே वो मेरे परिवार को इस तरह से वेदना दे रहे हैं, என் வேதனைக்கு மேல வேதனையை கூட்டுகிறார்களே वो मेरे दुखों के ऊपर दुखों को बढ़ा रहे பல हैं। வேளை தனிமையில் நீ அழுது கொண்டிருக்கிறாய் बहुत से समय में तू अकेले में रो रहा है, ஆனால் மகனே மகளே लेकिन हे बेटा और हे बेटी, தேவன் விருதாவாய் உன்னை இந்த சூழ்நிலைக்குள் ஒப்பு கொடுக்கவில்லை परमेश्वर ने व्यर्थ ही तुझे इस परिस्थिति के हाथों नहीं सौंपा। எவ்வளவு நெருக்கப்படுகிறாயோ तू कितने संकट में है, எவ்வளவு ஏமாற்றப்படுகிறாயோ कितना धोखा खा रहा है, எவ்வளவு தூரம் நீதி உனக்கு மறுக்கப்படுகிறதோ जितने अधिक तुझे अन्याय सहना पड़ रहा है, எல்லாவற்றுக்கும் மேலான பிரயோஜனம் முன்னிலிருந்து வெளிப்பட போகிறது सबसे बढ़कर लाभ तेरे ऊपर प्रकट होने जा रहा है। தயவு செய்து நீ பின்வாங்கி போகாதே तुझसे निवेदन करता हूँ कि तू पीछे ना हट, இந்த வேதனைகளை நினைத்து இயேசுவை முறுமுறுக்காதே इन वेदनाओं को देखकर तू यीशु पर कुड़कुड़ाहट ना कर, கிறிஸ்துவுக்குள் உறுதியாயிரு तू मसीह में मजबूती से बने रहे। இதோ உன் விடுதலை தீவிரமாய் வருகிறது देख तेरा छुटकारा जल्दी ही आ रहा है। சிறைச்சாலையிலிருந்து தீவிரமாய் யோசேப்பை கொண்டு சென்றார்கள் वो कैद में से बहुत ही तीव्रता से उसे लेकर गए, சிங்காசனத்தில் உட்கார उसे வைக்கப்பட்டார் सिंहासन पर बिठाया गया। உனக்கும் அப்படி ஒரு நாள் சீக்கிரமாய் வருகிறது तेरे लिए भी एक दिन बहुत जल्दी ही आने वाला है। துரோகம் செய்கிறவள் துரோகம் செய்து கொண்டே இருக்கட்டும் जो विश्वास घात करते हो करने दीजिए, நீ பயப்படாதே तू ना डर, அவளுடைய கையிலே நீ இல்லை तू उसके हाथों में நீ नहीं, கர்த்தருடைய கையில் இருக்கிறாய் तू परमेश्वर के हाथों में है। உன்னுடைய நன்மைக்காகத்தான் तेरी भलाई के लिए கொஞ்ச காலம் அவளுடைய கையிலே கொடுத்திருக்கிறார் थोड़े दिनों के लिए उसने दिया है। கர்த்தர் உன்னை உயர்த்துவார் परमेश्वर तेरी बढ़ाई बढ़ोतरी உன்னை करेगा மேன்மைப்படுத்துவார் और तेरी प्रशंसा करेगा। அப்போ என்ன நடந்துச்சு तब क्या चला, இப்படி தீமை செஞ்சவங்க इस तरह की बुराई करने वाले யோசேப்பு சிங்காசனத்துல உட்கார்ற வரைக்கும் यूसुफ जब सिंहासन पर बैठ गया उस समय तक இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை इनको कोई समस्याएं नहीं, நல்லா இருந்தார் बहुत अच्छे थे। யோசேப்பு சிங்காசனத்தை உட்கார்ந்த பிறகு यूसुफ सिंहासन पर बैठने के बाद கர்த்தருடைய திட்டத்தின் அந்த வேலை முடிந்தது परमेश्वर की उस योजना पूरी हुई। அப்புறம் கானானில் பஞ்சம் வந்தது उसके बाद कनान में अकाल आ गया। சாப்பாட்டுக்கு அலைகிறானுங்க ஒவ்வொருத்தன் ये भोजन के लिए भटक रहे हैं। அவன் கையில இருந்து சாப்பாடை புடுங்கிட்டு அவன் வஸ்திரத்தையும் புடுங்கிட்டு அவனை தீமை செய்தியே और उसके हाथों में से भोजन को लेकर वस्तु को लेकर उसकी भी बुराई की। அவனிடத்தில் நிறைவேற்ற வேண்டியதை நிறைவேற்றி முடிச்ச உடனே जो उससे पूरा होना था पूरा प्राप्त करने के बाद ஓ ஆகாரத்தை கத்தர் புடுங்கிட்டார் तेरे भोजन को परमेश्वर ने छीन लिया। சாப்பாட்டுக்கு வழி இல்ல अब खाने का कोई मौका नहीं, எங்க போனா ஆகாரம் கிடைக்கும் कहाँ जाने से यह भोजन मिलेगा। பிச்சை பாத்திரத்தை ஏந்தி வந்த மாதிரி எகிப்துக்கு வந்தான் जिस तरह भीख का बर्तन लेकर आते वैसे ये यूसुफ के सामने आए। கர்த்தர் நீதி உள்ளவர் यीशु परमेश्वर धर्मी है। யோசேப்பு ஒருபோதும் இவங்களுக்கு விரோதமா ஒண்ணும் நினைக்கல यूसुफ ने हरगिज इनके बारे में कुछ विरोध नहीं सोचा। இவங்க உணர்த்தப்படணும்னு சில சின்ன சின்ன காரியங்களை செய்தானே தவிர ஒருபோதும் தீமை நினைக்கல ये लोग अपनी गलती का एहसास करें, उसके अलावा इसने हरगिज उनकी बुराई नहीं ஆனால் सोची। தேவன் சும்மா இருக்கவில்லை लेकिन परमेश्वर चुप नहीं रहे। அவ்வளவு வேற எகிப்துக்கு போறான் வண்டி கட்டி वो सभी मिलकर मिस्र को गाड़ी चढ़कर जाते हैं। யோசேப்ப பார்த்த உடனே यूसुफ ने उन्हें देखते ही ஐயான்னு போய் விழுகிறான் हे साहब करके उसके गिरते हैं। யோசேப்பு அப்படி பார்க்கறான் यूसुफ ऐसा देखता है, சின்ன வயதுல கண்ட சொப்பனம் और छोटी सी उम्र में उसने जो स्वप्न देखा था, எல்லா 11 அரிக்கட்டுகளும் என் அரிக்கட்டுகளை விழுந்து வணங்குகிறது ये जो 12 अन्न के बोरे हैं वो सभी मिलकर मेरे पास आकर घुटने टेक சின்ன रहे हैं। பிள்ளையில் கண்ட சொப்பனம் ये छोटे बच्चे ने जो देखा स्वप्न 30ஆம் வயதிலே நிறைவேறுகிறது वो 30 वर्ष की उम्र में पूरा होता है। அதுவரைக்கும் புடமிடுதலின் பாதை उस तरह के उससे बनाने का एक पात्र है, துன்மார்க்கருடைய கையிலே புடமிடுதல் वो बुराइयों करने के द्वारा बनाया गया। பகைஞருடைய கையிலே புடமிடுதல் बैरियों के
हाथों में रखकर वो बनाया गया பொறாமைக்காரங்களுடைய கையிலே புடமிடுதல், और ढा करने वालों के हाथों में रखकर துரோகிகளின் கையிலே புடமிடுதல். और विश्वासघातियों के हाथों में रखकर। இவங்களை பற்றி இன்னொரு காரியம் சொல்றேன். इसके बारे में एक और बात करना चाहता हूँ। இவ்வளவு பேரும் ஒருமனப்பட்டு இந்த பெரிய தப்பை செஞ்சுட்டு इतने लोग एक मन होकर यह गलती कर ஒரு மிருகத்தை அடிச்சு அதோடைய ரத்தத்துல இந்த பலவரண அங்கிய தோய்த்து அப்பாவிட்ட வந்து இவனை ஏதோ மிருகம் அடிச்சிருச்சுன்னு கபட நாடகம் ஆடிட்டானுங்க. एक जानवर को मारकर उसके लहू में इसके वस्त्र को डुबाकर अपने पिता से कहते हैं कि कोई जानवर ने इसे खा लिया। எனக்கு ரொம்ப ஆச்சரியம், मैं बहुत ही चकित रह गया। ஒருத்தனாவது சீக்கிரட்டை லீக் அவுட் பண்ண மாட்டானா? क्या एक भी उस सीक्रेट को खोल नहीं सकता? குற்றத்தை மறைப்பதில் எவ்வளவு ஒருமனம் இவனுக்குள்ள. देखिए बुराई को करने के लिए सभी ने एक मन कर दिया। அது கொஞ்சம் வருஷங்கள், वो भी थोड़े वर्ष तक எத்தனை சூழ்நிலைகளை கடந்திருப்பாங்க. कितनी परिस्थिति में गिरे होंगे, ஒருத்தனாவது சொல்லல. एक भी व्यक्ति नहीं कहा। அப்புறம் அங்க யோசேப்பு கிட்ட போயிட்டு उसके बाद यूसुफ के पास जाकर அங்க கொஞ்சம் சம்பவங்கள் எல்லாம் நடந்து कुछ एक घटना वहां पर घटी। கடைசில யோசேப்பு சொல்றான், अंत में यूसुफ कहता நீங்க है போய் அப்பாவை கூட்டு வாங்க, और कहता है कि पिता को बुलाकर लेकर எல்லாரும் என்கிட்ட வாங்க, सब मिलकर मेरे நான் पास आओ, உங்களை பாத்துக்கிறேன். मैं तुम्हें बनाऊंगा। அப்ப வரானுங்க, तब आते हैं, அப்பா அப்பாட்ட வந்து பேசுறானுங்க பாருங்க. देखिए तब पिता के पास आकर कहते हैं 47ஆம் அதிகாரம் 31 32 வசனங்களில் அது இருக்கிறது. 47वां अध्याय उसका 21 और 22 में लिखा है। அப்ப கூட தாங்கள் செய்த தப்பு சொல்லவே இல்லை. तब भी उन्होंने जो गलती की उन्होंने नहीं कहा। அங்க நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்றாங்க. वहां पर जो हुआ था वो घटना कहते हैं। யோசேப்பு எப்படி எகிப்துக்கு போனாங்கறதை இவங்க சொல்லவே இல்லை. ये यूसुफ कैसे मिस्र को गया ऐसा नहीं कहा गया। தான் செய்த குற்றத்தை பற்றி உணர்வற்றவர்கள், अपनी जो गलती उन्होंने की थी उसका एहसास भी नहीं, தன்னுடைய குற்றத்தை வருஷக்கணக்காய் மூடி மறைக்கிறவர்கள், अपनी गलती को कई वर्षों तक के ढांप कर रखने वाले, இப்படிப்பட்ட ஒரு உணர்வற்ற கும்பலுடைய கையிலே கொடுத்து யோசேப்பை கனிமரமாக்கினார். इस तरह से जो एहसास रहित लोगों के हाथों में देकर उसको एक फलदायक वृक्ष में बनाया। சிலர் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில வைக்கப்பட்டிருக்கிறீங்க. कुछ एक इस तरह की परिस्थितियों में है। இவன் இவ்வளவு தப்பு எனக்கு விரோதமா செஞ்சானே, इसने इतनी गलतियां मेरे विरोध में की, இப்படி எல்லாம் பேசினானே, ओ इस तरह से इसने मेरे विरुद्ध இப்படி बातें की, எல்லாம் சதி திட்டம் போட்டு செயல்படுத்தினானே, इस तरह की इसने बुरी चालें रची, இன்று வரை அவனுக்கு ஒரு உணர்வு வரலையே. अब तक कि उसे एक छोटा सा एहसास भी नहीं हुआ। அவன் குற்றத்தை அப்படியே மூடி வச்சிருக்கிறானே, वो अपनी गलती को सिर्फ वैसे ही ढांप लिया है, அதில் வெற்றி காணுகிறானே, उसमें वो जय लेता है, நல்லவன போல இருக்கிறானே, वो एक अच्छे व्यक्ति के समान दिखाई देता है, அப்படிதான் இருப்பான். वो वैसा ही रहेगा। உன்னை கர்த்தர் கொண்டு சேர்க்கிற இடம் வரைக்கும் கொண்டு சேர்க்க மட்டும், तुझे जहां पर परमेश्वर बचाना चाहता है तब तक, உன்னை அந்த சிங்காசனத்திலே உட்கார வைக்க மட்டும், तुझे उस सिंहासन पर बैठाने तक அவன் இப்படிதான் இருப்பான். वो वैसा ही रहेगा। அப்புறம் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். उसके बाद परमेश्वर काम करेंगे। பஞ்சம் வந்தது, अकाल आ गया, அலைச்சல் வந்தது, हलचलें आ गई, அங்கே யோசேப்பு கால்ல போய் விழுந்தாங்க. वहां पर यूसुफ के पैरों पर गिर गए। எஞ்சிய காலம் எல்லாம் थोड़े दिनों में யோசேப்பின் தயவிலே வாழ்ந்தார்கள். उस यूसुफ की दया में वो चले, யோசேப்பின் தயவிலே வாழ்ந்தார்கள். उसकी दयालुता में यह जीवन जिए। இதுதான். यही ஆகவே நீ யோசேப்பா இருக்க விரும்புகிறாயா? इसलिए तू एक यूसुफ होना चाहता है। இவ்வளவு நேரம் சொன்ன கூட்டத்துல ஒரு ஆளா இருக்க விரும்புகிறாயா? जो मैंने कहा इतने दिन एक झुंड के रूप में होना चाहता है। ஒருபோதும் यदि ஒரு ஆட்களுக்கு ஒரு தீமை நினைச்சிடக்கூடாது. एक व्यक्ति को बुराई ना सोचे, நாம் யோசேப்பின் ஸ்தானத்தில் இருப்போம். हम यूसुफ के स्थान पर அது रहें, என்றைக்கும் நமக்கு நல்லது. वो हमेशा के लिए हमारे लिए भला है। இங்க अनेகர் அப்படி இருக்கிறீங்க. आज बहुत लोग ऐसे हैं, யோசேப்பின் ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறீங்க. आप यूसुफ के स्थान पर रखे गए हैं, அதுல விழுந்து போகாதீங்க. आप उस पर ना गिरे, உபத்திரவத்தில் நீங்க விழுந்து போகாதீங்க. और जब संकट आते हैं आप ना गिरे। சீக்கிரமாய் உன் விடுதலை காத்திருக்கிறது. आपकी जल्द ही आपका छुटकारा आपका इंतजार कर रहा தீவிரமாய் है, உன் ஆசீர்வாதம் வருகிறதா और இருக்கிறது. बड़ी तीव्रता से तेरा आशीर्वाद तेरे पास आ रहा है। இதுவரை பொறுத்தாய், अब तक के तुझे छुटकारा दिया, பெற்றுக்கொள்ளும் வரை பொறுத்திரு. अब तक कि तूने सब्र किया, और प्राप्त करने तक की सब्र பெற்றுக்கொள்ளும் कर, வரை பொறுமையோடு இரு. और प्राप्त करने तक की तू धीरज धारे தேவன் रहे, நினைத்ததை அடையும் வரை
நீ சகித்து கொண்டிரு. परमेश्वर ने जो सोचा है उसको प्राप्त करने तक की तू सहता रहे। யோசேப்பு சரித்திரத்தை படிங்க. यूसुफ के इतिहास के बारे में पढ़े। கர்த்தருக்குள் பலப்படுங்கள். परमेश्वर में आप बल प्राप्त किए। கர்த்தர் உங்களை ஒரு மேன்மையான நிலைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். परमेश्वर एक बढ़ोतरी की स्थिति में आपको लाना चाहता அதுக்கு है। பிறகு நீங்க பாருங்க, उसके बाद आप देखिए குடும்பத்துக்கு நீங்க ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருப்பீங்க. आप अपने परिवार के लिए एक आशीष का कारण होंगे। உங்கள் அறியாத அந்நிய ஜனங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. जिन्हें आप नहीं जानते उन लोगों के लिए भी आप आशीष का कारण होंगे। தேவனுடைய திட்டம் மகா பெரியது. परमेश्वर की योजना एक बड़ी है। உங்களில் சிலருக்கு அது உதிக்கவே இல்லை உள்ளத்திலே. कुछ एक के अंदर वो गई ही नहीं, ஆனாலும் பரவாயில்லை, लेकिन उसकी बात नहीं। ஏற்ற நேரத்தில் அவர் செய்தே ஆகும். एक सही समय पर वो करेगा। நீங்கள் இன்றைக்கு போகிற பாதை குறித்து கர்த்தருக்குள் சந்தோஷப்பட்டு திடன் கொண்டு முன் செல்லுங்கள். जिस रास्ते पर परमेश्वर आपको लेकर जा रहा है, खुशी होकर हिम्मत से बने रहे। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपको आशीष देवे। ஜெபம் பண்ணுவோம், கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். हम प्रार्थना करेंगे। ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு 2 நிமிடங்கள் கொஞ்சம் சிந்தித்து ஜெபிக்க போகின்றோம். இந்த நீங்கள் கடந்து செல்லுகிற பாதை, துன்மார்க்கருடைய போராட்டங்கள், அப்படியே வாய் திறந்து சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க தேவனிடத்திலே. எல்லாரும் பேச ஆரம்பிப்போம். துன்மார்க்கர்கள் சும்மா போனாலும் எவனாவது ஏதாவது பேசுகிறான், சும்மா போனாலும் ஏதாவது வம்பு கிழக்கிறான். துன்மார்க்கனுடைய பிரச்சனைகள், யார் அதன் நடுவில் கடந்து செல்லுகிறீர்கள்? கர்த்தரை நோக்கி பேசுங்க. வாலிப தங்கச்சி, வாய் திறந்து பேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து பேசுங்க. துன்மார்க்கருடைய பிரச்சனைகளின் நடுவிலே, துன்மார்க்கருடைய பலவித சூழ்நிலை நடுவில் இருக்கிறவர்கள் வாய் திறந்து அதை கொஞ்சம் சொல்லுங்க. ஆண்டவர் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஆவியான உங்களுக்கு உதவி செய்கிறார். காரணமில்லாத பகைகளை சந்தித்து மிகுந்த மனம் உடைந்து வந்திருக்கிறவர்கள் பேசுங்க. ஆண்டவர் வாய் திறந்து சொல்லுங்க. சில உதடுகள் அப்படியே பூட்டின மாதிரி இருக்குது. என்ன விஷயம்? வாய் திறந்து பேசுங்க ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை உருவாக்கணும். இந்த பகையை மாற்றும் அதெல்லாம் இப்ப வேண்டாம், அந்த ஜெபம்லாம் இப்ப வேண்டாம். என்னை உருவாக்கும் அப்பா, நான் இதன் நடுவில் வெற்றியா வரணும். அந்த கண்ணோட்டத்தில் ஜெபம் பண்ணுங்க. அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் பேசுங்க, எல்லாரும் பேச தொடங்குங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. பொறாமைக்காரர்களுடைய நடுவிலே கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். பொறாமைக்காரர்களுடைய நடுவிலே கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். பயங்கரமான துரோகமும் சதியும் செய்கிற கூட்டங்கள், மனசாட்சியே இல்லாத கூட்டங்கள் நடுவிலே உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். குற்றத்தை உணராத கூட்டம், பல காலங்களாய் மறைத்து வைத்து வெற்றி காணுகிற கூட்டம். ஆனால் கர்த்தர் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். உன்னை சூழ இருந்து செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். உன்னை குறித்த தேவ திட்டம் நிறைவேறின உடனே அவர்களுக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்வார். நீ கலக்கத்துக்கு இடம் கொடுக்காது, குழப்பத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். விசுவாசத்தில் உறுதிப்படுங்கள், விசுவாசத்தில் உறுதிப்படுங்கள். எத்தனை பேர் உள்ளம் திறந்து பேசுறீங்களோ உங்களுக்குள்ளே கர்த்தர் ஒரு புதிய பலனை ஊற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகிக்கிற பலன், பொறுமையாயிருக்கிற பலன், ஏட்டிக்கு போட்டி செய்யாம இருக்கக்கூடிய ஒரு பலன், அதுதான் ஜெயம் எடுக்கிற ஒரு பாதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சிலர் நன்றாக ஜெபம் பண்ணுகிறீர்கள். ஆமென். யார் யார் இந்த பாதையில கடந்து போகிறீங்களோ கொஞ்சம் மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட பேசுனீங்கன்னா இந்த நாளில் உங்களுக்குள்ளே ஆச்சரியமான சில கிரியைகளை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. உபத்திரவத்துல நீங்க சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கொஞ்சம் கால தாமதம் ஆன உடனே நீங்க சோர்ந்து போகாதீங்க. கால தாமதம் ஆனாலும் கர்த்தருடைய வேலை தப்பாது, அவருடைய குறித்த வேலை தப்பாது. காத்திருங்கள், பொறுத்திருங்கள். ஆனா பொறுமையில சந்தோஷமா இருங்க. ஏன் நீ துக்கத்தோடே தெரிய வேண்டும்? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு. ஹல்லேலூயா.
தாவீது சொன்ன போல உங்க ஆத்மாவுக்கு சொல்லுங்க, ஏன் மனமே கலங்குற? நீ ஏன் கலங்கணும்? நீ கர்த்தருக்கு காத்திரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord. துன்ப பாதை செல்ல துணிந்திடுவான், அன்பர் சென்ற பாதை அதுவேதான். துன்ப பாதை செல்ல துணிந்திடுவாய், அன்பர் சென்ற பாதை அதுவேதான். துன்பமே உன் பங்கு, துன்பம் மூலம் தேவராஜ்யம் சேர்வாய். துன்பமே உன் பங்கு, துன்பம் மூலம் தேவராஜ்யம் சேர்வாய். என் ஆத்துமாவை கலங்கிடாதே, உன்னத தேவன் அடைக்கலமே. என் ஆத்துமாவை கலங்கிடாதே, உன்னத தேவன் அடைக்கலமே. என் ஆத்துமாவை கலங்கிடாதே. ஆமென். என் ஆத்துமாவை கலங்கிடாதே, உன்னத தேவன். ஆமென். அப்படியே எல்லாரும் கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஒரு விசை கூட வசனத்தின்படி பலப்படுத்தும்படியா இடம் கொடுப்போம். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Labadala kaboshi kamana dula dada malabu kamana madurai shantuna madula libalibi kabala dura hatira mauda dira shambala duma hatara baushalaba lividiba libi kabala bala kabala dukala baudara dina madula tina mashala libalibi kabala baushala bala bala kabala bauriala bashandara baudara உள்ளங்களிலே ஆவேலுடைய வல்லமையான ஒரு கிரியை வருவதாக, மாற்றம் வருவதாக, சுபாவங்களில் மாற்றம் வருவதாக, பொறுத்திருக்க காத்திருக்க ஒரு புதுபலன் வருவதாக. லிபதல கபல பதுல கபல பஷல bala 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 dira bala bashandala o ribada rebika bala bashandara baudara dira bala bika bala bashala baduria. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். அப்பா, யோசேப்பு கடந்து சென்ற பாதை, குறிப்பாக தன் சொந்த சகோதரர் கையிலே அவன் அனுபவித்த வேதனையான அந்த காரியங்கள், இவைகளில் 5 பாகங்களை தியானித்தோம். ஆண்டவரே, எவ்வளவு பயங்கரமா இருக்கிறார்கள். சொந்த சகோதரர்கள் என்னப்பட்டவர்கள், ஆனால் துன்மார்க்கர்களாக, பகைஞர்களாக, பொறாமைக்காரர்களாக, துரோகிகளாக, உணர்வற்றவர்களாக, துணிகரக்காரர்களாக, ஓ இவைகள் எல்லாவற்றின் நடுவில் இவருடைய கைகளிலே அந்த அழகான யோசேப்பை தூக்கி கொடுத்து அவனை சரியாக உருவாக்கி மகாபரிய உயர்வில் கொண்டு வந்து அநேகருக்கு கனி கொடுக்கும் கனிமரமாய் மாற்றினவரே, இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை இந்த அனுபவங்களில் நடத்தி கொண்டிருக்கிறீர். சிலர் இதிலே சொல்லப்பட்ட சில அனுபவங்கள் வழியாய் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உம்முடைய உன்னதத்தின் பலனை கொடுப்பீராக, புது பலத்தினாலுடைய உள்ளத்தை இடைகட்டுவீராக. அவர்கள் உமக்குள் பலன் அடைந்து இந்த பாதையில் வெற்றி சிறக்கும்படியாய், உம்முடைய திட்டம் அவர்களிலே வரும் நாட்களில் சரியாய் நிறைவேறும்படியாய், ஒன்றிலும் குறைந்து போகாதபடி முழு மேன்மை இவர்கள் அடையும்படியாய் கர்த்தர் அனுகிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, சிலர் இவைகள் குறித்து அறியாதவர்களாய் காணப்படுகிறார்கள். அவருடைய வாழ்விலே தேவன் இந்த படிப்பினையை சரியாய் கொடுப்பீராக, உள்ளத்திலே இதை பதிய வைப்பீராக என்றும் ஜெபிக்கின்றோம். யோசேப்புகளாய் எழும்பி ஜெயத்தை சுதந்தரிக்க ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். ஒருவராயிலும் இந்த யோசேப்பின் சகோதரரில் ஒருவனை போல இருந்து விடாதபடி ஒவ்வொருவரையும் காத்தருளும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே,
நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா.